திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகல் தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு. அதாவது காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் அவர்களுக்கு கடந்த முறை கொடுத்த 25 தொகுதிகள் மிச்சப்படும். அதை கூட்டணியில் புதிதாக சேரும் கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகள் கேட்டு அடம்பிடிக்கும் கட்சிகளுக்கும் பிடித்து கொடுக்கலாம் என திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் நம்மை வைத்துதான் திமுக ஆட்சிக்கு வருகிறது என நினைக்கும் காங்கிரஸ் நமது கட்சியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு தரவில்லையே என்று வருத்தப்படுகிறதாம். தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக அரசின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதற்கு முன்பே சட்டசபை தேர்தல் நடத்தியாக வேண்டும். தமிழகத்தைப் போல் கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் மாநிலங்களிலும் ஆட்சியாளர்களின் பதவிக்காலம் முடிவடைவதால் 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒன்றாக சட்டசபை தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. ஏப்ரல் மாதம் பல்வேறு கட்டங்களாக 5 மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 2வது கட்டமாக வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது. இந்த மாதம் இறுதியில் அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்தில் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்கும். அப்படி தேதி அறிவிக்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் வந்துவிடும். ஆகையால் அதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும். இதுபோன்ற தொடர் பணிகள் இருப்பதால் ஆளும் கட்சியான திமுக தேர்தல் பணிகளை எப்போதோ தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு, 2 ராஜ்யசபா சீட் என அடுக்கடுக்காக கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த திமுக இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையாக காலம் தாழ்த்தியும் வருகிறது. இதனால் டெல்லியிலிருந்து வர திட்டமிட்டிருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சென்னை வருகையும் தள்ளிப்போய் கொண்டே இருக்கிறது. அதிகமான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்பதற்கு கட்சியின் வளர்ச்சி ஒன்றே காரணமாக சொல்லப்பட்டும் வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட மற்றொரு தேசிய கட்சியான பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகம். இதனை பார்த்து காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமை அதிர்ந்து போயுள்ளது. தமிழகத்தில் நம்மை வைத்துதான் திமுக ஆட்சிக்கு வருகிறது என்று நினைக்கும் காங்கிரஸ் கட்சி நமது வளர்ச்சிக்கு அவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்று வருத்தப்படுகிறதாம். அதனால்தான் இந்த முறை ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை முதலிலேயே ஓங்கி ஒலித்து வருகிறது காங்கிரஸ் கட்சி. ஆனால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையோடு பயணித்து வரும் திமுக காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை ஏற்க முடியாது என்று முதலிலேயே மறுத்துவிட்டது. இதனால் தொகுதிகள் எண்ணிக்கையாவது அதிகம் பெற்றெடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கங்கணம் கட்டி வருகிறது. குறைந்தது 30 தொகுதிகளையாவது போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி. ஆனால் தொகுதிகள் எண்ணிக்கையை உயர்த்தி தர முடியாது என கரார் காட்டுகிறது திமுக. காங்கிரஸ் கட்சி இப்படி குடைச்சல் கொடுத்து வரும் நிலையில்தான் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் என்று ஒருமித்த குரலில் கோஷங்களை எழுப்பியும் வருகிறார்கள். அது மற்றொரு பக்கம் திமுகவிற்கு தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் எப்படியாவது தேமுதிக, பாமகவை கூட்டணி வளையத்திற்குள் கொண்டு வர திமுக முயற்சியும் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து ஆட திமுக திட்டம் வகுத்து வருவதாக கூறப்பட்டும் வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று முன்தினம் நடந்த அமைச்சரவைக் கூட்டம் முடிவடைந்ததும் மூத்த அமைச்சர்கள் சிலர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்போது காங்கிரஸ் கட்சியை நாம் கூட்டணியில் வைத்திருப்பதால் தான் மத்தியில் ஆளும் பாஜக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மூலமாக நமக்கு குடைச்சல்கள் கொடுக்கிறார்கள். காங்கிரஸ் இல்லை என்றால் நம் மீதான அழுத்தம் குறையும் என சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நாமாக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியே அனுப்பக்கூடாது, அவர்களாகவே சென்றால் விட்டுவிடலாம். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் அவர்களுக்கு கடந்த முறை கொடுத்த 25 தொகுதிகள் மிச்சப்படும். அதை கூட்டணியில் புதிதாக சேரும் கட்சிகளுக்கும் கூடுதல் தொகுதிகள் கேட்டு அடம்பிடிக்கும் கட்சிகளுக்கும் பிரித்து கொடுத்தால் எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்துவிடும் என திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்துவிட முடியும் என திமுக தலைமை நம்புவதாக கூறியும் வருகிறார்கள். அதேபோல் காங்கிரஸ் கட்சியால் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ள நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மூத்த அமைச்சர்கள் சிலருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் இது குறித்து அறிவாலய வட்டாரங்களில் கேட்டபோது கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியால் இத்தனை சலசலப்பு, ஆட்சியில் பங்கு, 41 சீட்டு, 2 ராஜ்யசபா சீட் கேட்கிறார்கள். இவர்களுக்கே 41 சீட்களை கொடுத்துவிட்டால் மற்ற கட்சிகளுக்கு என்ன செய்வது? காங்கிரஸ் கட்சி மேலிடம் என்னதான் கூடினாலும் பொது வழியில் கூட்டணி குறித்து பேசுவோர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் திமுக தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. காங்கிரஸ் கட்சி ஏன் இத்தனை பிடிவாதம் காட்டுகிறது என்பது குறித்து அறிய முற்பட்டு அந்த கட்சி நிர்வாகிகள் சிலரிடம் கேட்டபோது
தேசிய ஜனநாயக உரிமை, அதை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கூறியும் வருகிறார்கள். எதுவாக இருந்தாலும் அழைத்து பேசினால்தானே தீர்வு வரும். பேச்சுவார்த்தையே திமுக காலம் தாழ்த்தி வருவது குழப்பத்தை அளித்தது. இதனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலின் சென்னை வருகையும் தள்ளிக்கொண்டே போகிறது. ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகளை நாங்கள் கேட்பதற்கு காரணம் எங்களை வைத்து திமுக ஆட்சியை பிடிக்கிறது. ஆனால் இன்னும் நாங்கள் வளராமல் இருக்கிறோம். மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எங்கள் கட்சி 10.69 வாக்கு சதவீதம் பெற்றுள்ளது. அதேபோல் பாஜகவோ 11.24% பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியை விட பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்து போயுள்ளது. இது எங்களுக்கும் எங்கள் கட்சி தலைமைக்கும் அதிர்ச்சியாக உள்ளது. எனவே எங்களை வைத்து திமுக ஆட்சிக்கு வரும் நிலையில் எங்களது கட்சி வளர்ச்சிக்கு திமுக எதையும் செய்யவில்லை. இதனால்தான் ஆட்சியில் பங்கு என்பதை கெட்டியாக பிடித்து கொண்டுள்ளோம் என்கின்றனர். ஆனால் திமுக என்ன நினைக்கிறது என்றால், கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்காவிட்டாலும் எதிர்க்கட்சியாக இருப்பதற்கே தாங்கள்தான் காரணம் என்பதால் சீட்டை எக்காரணத்தை கொண்டும் அதிகரித்து கொடுக்க முடியாது என நினைக்கிறதாம். இப்படி பிரச்சனை இருக்கும் நிலையில்தான் எரியும் கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுவது போல் மாணிக்கம் தாகூர் போன்றோர் திமுக கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருவது திமுகவிற்கு கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதாம். நேற்று கூட புதுவை விவகாரத்தில் மாணிக்கம் தாகூர் தலையிட்டு பேசியிருக்கிறார். அங்குள்ள கூட்டணிக்கு யார் தலைமை என்பது குறித்து கட்சித் தலைவர்கள் பேசிக்கொள்ளாமல் இவர்களாகவே பேசுவது குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது காங்கிரஸ் கட்சி தொகுதியை அதிகரித்து கேட்டு வருவதால் புற்றில் இருந்து ஈசல் கிளம்புவது போல் ஒவ்வொருவராக கூடுதல் தொகுதிகளை கேட்டு கிளம்புவது திமுகவிற்கு பெரும் குடைச்சலை ஏற்படுத்தி உள்ளதாம். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழக அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிந்ததும் சில மூத்த அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தும் காங்கிரஸ் கட்சியை விட்டுவிடலாம், இவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருகின்றன என்கின்றார்களாம். அதற்கு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி என்பது தலைவர் ஏற்படுத்தி சென்றது. எனவேதான் அவர்களை நாமாக வெளியேற்ற வேண்டாம், அவர்களாகவே வெளியேறிவிட்டால் அவர்களுக்கு கொடுக்கும் தொகுதிகள் மிச்சமாகும். அந்த தொகுதிகளை கூடுதல் தொகுதி கேட்கும் மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து விடலாம் என்றாராம் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏற்கனவே காங்கிரஸை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என திமுகவினர் கூடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று இளைஞரணி மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுக தான் 7வது முறையும் ஆட்சி அமைக்கப் போகிறது, நம் எதிரிகள் யாருக்கும் இந்த சந்தேகம் கிடையாது என்று குறிப்பிட்டுள்ளதோடு மாநிலங்களை முனிசிபாலிட்டி ஆக்கவும் மாநில கட்சிகளை ஒழிக்கவும் பாஜக முயற்சிக்கிறது என்று விமர்சித்துள்ளார். ஆனால் அவர்களால் தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று தென்மண்டல திமுக இளைஞரணி மாநாட்டின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடியாக பேசியுள்ளார். இந்த நிலையில்தான் திமுக தலைமைக்கு தெரியாமல் காங்கிரஸ் கட்சி ரகசியமாக விஜய் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் இந்த விஷயம் தெரிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டுள்ளார். இந்த தகவல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகல், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.